பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்றத்தில் விவாதிக்க திமுக ஒத்திவைப்பு நோட்டீஸ். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் குறித்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. சின்னம் அறிவித்தால் தமிழகம் முழுவதிலும் 15 நிமிடங்களில் பிரபலமாகும் என புஸ்ஸி ஆனந்த் உறுதி. திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கு. காவல்துறையைச் சேர்ந்த மேலும் 2 பேர் சேர்க்கப்பட்டதால் புதிய திருப்பம். நேற்று அதிரடியாக உயர்ந்து சவரனுக்கு 1 லட்சத்தை தாண்டிய தங்கத்தின் விலையில் இன்று திடீர் சரிவு. ஒரு சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 98,700 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வரத்தில் மார்கழி மாதத்தை வரவேற்ற மழை. தமிழகத்தில் 21ஆம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிப்பு. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் தற்போது 100 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் மக்கள் குறைந்தபட்ச வாழ்வாதாரம் பெறுகின்றனர். இந்த திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு புதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. இதன்படி வருடத்திற்கு 125 நாள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் திட்டத்திற்கான மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதன் மூலம் தமிழகத்திற்கு நிதி ஆதாரம் வெகுவாக குறையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மத்திய அரசின் புதிய திட்டம் குறித்து விவாதிக்க திமுக எம்பி டி.ஆர். பாலு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய சின்னம் குறித்து அக்கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் முதல் முறையாக அக்கட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளது. இதற்கான பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. பேட், விசில், கோப்பை உள்ளிட்டவை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் அது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னம் அடுத்த 15 நிமிடங்களில் தமிழகம் முழுவதும் பிரபலமாகும் என புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் புதிய திருப்பமாக காவல்துறையைச் சேர்ந்த மேலும் 2 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையைச் சேர்ந்த 6 பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர். 7வதாக மானாமதுரையைச் சேர்ந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் திருபுவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ், உதவி ஆய்வாளர் சிவகுமார் சேர்க்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி தலைமை காவலர் இளையராஜா என்பவரும் சேர்க்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. இபிஎஸ் தென் மாவட்டங்களில் போட்டியிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விருப்பம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக தொடங்கியுள்ளது. முதல் நாளிலேயே 1000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்ப விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை பெற்றனர். இபிஎஸ் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என 349 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இபிஎஸ் தென் மாவட்டங்களில் போட்டியிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மார்கழி மாத பிறப்பை ராமேஸ்வரத்தில் மழை வரவேற்றது. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் குறைந்து கடுமையான பனி நிலவி வரும் சூழலில் பரவலாக மழையும் பெய்து வருகிறது. இன்று தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மழை பெய்துள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை நேற்று கடுமையாக உயர்ந்திருந்த நிலையில் இன்று சரிந்துள்ளது. தங்கம் விலை நேற்று புதிய உச்சத்தை எட்டி சவரன் 1,120,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் தங்கம் விலையில் இன்று மீண்டும் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,320 ரூபாய் குறைந்து 98,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் 12,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.